ஒரு குழந்தை பிறந்து ஒரு டாக்டரோ இல்லைனா ஒரு நர்ஸோ ஃபர்ஸ்ட் டைம் உங்க குழந்தைய உங்க கையில கொடுக்கும்போது எவ்வளோ எமோஷன்ஸ் போகும் இல்லையா? என்னன்னா ரொம்ப சின்னதா இருக்கும்ல, ஒரு 2 கிலோ 3 கிலோனா கூட அது ஹோல்ட் பண்ணுன்றது கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஆக்சுவலா எனக்கு வந்து ஒரு 8 இயர்ஸ் 9 இயர்ஸ் முன்னாடி ஏன் பொண்ணை நான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டாஃப் நர்ஸ் வந்து என்கிட்ட கொடுக்கும்போது எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. என்னை விட ரொம்ப பயந்தவர் என் ஹஸ்பண்ட் தான். எனக்கு ரொம்ப தெரிஞ்ச அந்த ஸ்டாஃப் நர்ஸ் கையில கொடுக்கும்போது அவர் ஃபர்ஸ்ட் வந்து பயத்துல வாங்கிக்கவே இல்லை. எனக்கு அந்த ஞாபகம் வந்து தான் கண்டிப்பா இந்த வீடியோ பண்ணணும். நிறைய ஹஸ்பண்ட்ஸ்க்கு தெரியணும் குழந்தை எப்படி ஹோல்ட் பண்ணணும்னு, அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு அது சேஃபா ஹேண்டில் பண்ணுன்றதுக்காக தான் மெயினாவே இந்த வீடியோ பதிவு. கழுத்து நின்று இருக்காது, தலை நின்று இருக்காது. ஸோ குழந்தைக்கு நம்மளோட என்டையர் எல்போ வந்து குழந்தையோட முதுகுல இருக்கணும். இந்த கழுத்தை சப்போர்ட் பண்ணும் போது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த 3 ஃபிங்கர் அண்ட் உங்களோட இன்னொரு ரைட் ஹேண்ட் வந்து இடுப்பை சப்போர்ட் பண்ணணும். இந்த 3 ஃபிங்கர் தலைக்கும் பின்னாடி இருக்கிறதா ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும் குழந்தைக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த ஹோல்ட். ஆக்சுவலா நிறைய பேர் ரொம்ப பயப்படுவாங்க. இது வந்து பாக்குறதுக்கு பயமா இருக்கும், ஆனா அது வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும் குழந்தைக்கு. குழந்தையோட வயிறை உங்க எல்போல போட்டுட்டீங்கன்னா தலை வந்து உங்களோட எல்போக்கு வெளில இருக்கணும். இந்த இடத்துல இப்படி குழந்தை இருந்தா குழந்தையால கழுத்து திருப்பி வெளியில என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியும். குழந்தை ரொம்ப என்ஜாய் பண்ணும் இந்த பொசிஷன். மோஸ்ட் ஆஃப் த குழந்தைங்க 95 to 96% ஆஃப் த டைம் என்ன ஆகும், குழந்தைங்களுக்கு ரொம்ப சேஃப் ஆயிடும். ஏன்னா இந்த பொசிஷன் தான் குழந்தை வந்து உள்ள இருந்த பொசிஷன். இப்போ நான் காமிச்ச மெத்தட் லைக் ரொம்ப இல்லை டாக்டர் ரொம்ப கஷ்டம் என்னால பண்ண முடியல, வேற ஏதாவது ஈஸி வே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு குழந்தைய நீங்கள் பிடிச்சிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஹேண்ட்ஸை க்ளீன் பண்ணுங்கள். ஆனால் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கையில் நிறைய நம்ம ரிங்ஸ், வாட்சஸ், பேங்கிள்ஸ், வளையல் அதெல்லாம் போட்டிருப்போம். மறக்காமல் அதெல்லாம் எடுத்து வச்சுடுங்க. ஏன்னா அது குழந்தைய நிறைய ஹர்ட் பண்ணுற வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்போ நம்ம குழந்தைய யார்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணுறோம், இல்லை ஒரு ஃப்ளாட்டாக ஒரு பெட்டில் குழந்தை படுத்துட்ருக்கு, தரையில் படுத்துட்ருக்குன்னா நம்ம எப்படி தூக்க போகிறோம், அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இப்போது பிறந்த குழந்தை அப்படின்னா நிறைய பேருக்கு இது தெரிஞ்ச வாய்ப்பு இருக்கு, கழுத்தும் தலையும் நின்று இருக்காது. ஸோ அதனால 2 இடத்துல தான் நம்ம முக்கியமான நம்ம வந்து சப்போர்ட் கொடுக்க போறோம் குழந்தைக்கு. முக்கியமான இடம் வந்து கழுத்து, தலை. ஸோ நம்ம கீழேந்து இப்போ இந்த குழந்தை படுத்துட்டு இருக்கு அப்படின்னா நம்ம இந்த குழந்தைய எப்படி லிஃப்ட் பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் அந்த குழந்தையோட கழுத்து தலைக்கு மேஜரா சப்போர்ட் கொடுக்கணும். என் கை இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களோட ரைட் ஹேண்ட் குழந்தையோட இடுப்பு இதை பிடிச்சிக்கணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இது கம்ஃபர்டபுளாக ஆனதுக்கப்புறம் தான் குழந்தைய கீழேந்து உங்களோட செஸ்ட் லெவல் வரைக்கும் எடுத்துகிட்டு வரலாம். இந்த மாதிரி நீங்கள் உட்காந்துட்டு இந்த சப்பலங்கால் போட்டோ உட்காந்துட்டு இந்த குழந்தைய உங்களால் எவ்வளோ நேரம் கம்ஃபர்டபுளாக வச்சுக்க முடியுமோ நின்றுண்டோ இல்லைனா க்ளோசர் கிட்ட ரொம்ப கிட்டக்க வேண்டாம், பட் இங்கே நெஞ்சு கிட்ட செஸ்ட் கிட்ட வச்சு நீங்கள் தாராளமாக இந்த குழந்தைய வச்சுக்கலாம். இப்படி தான் நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட கொடுக்க போகிறீங்க அப்படின்னா குழந்தை இப்படி பிடிச்சி கொடுங்க. இல்லையா உங்களுக்கு பயமா இருக்குன்னா குழந்தைய வந்து கீழே ஒரு பெட்டு போட்டோ இல்லைன்னா மேட் போட்டோ ஒரு ஷீட் போட்டோ குழந்தைய மெதுவா கீழே விடுங்க. அவங்க கீழேந்து குழந்தைய எடுத்துக்கட்டும். உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண கஷ்டமா இருந்ததுதான். ஃபீட் பண்ணி முடிச்சிட்டீங்க. ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் சொல்லுவோம் இல்லையா, பர்ப் பண்ணணும், அதாவது ஏப்பம் வரணும். ஏன் ஏப்பம் வரணும்னா குழந்தை பால் குடிக்கும் போது, தாய்ப்பால் கொடுக்கும் போது காத்தையும் உள்வாங்கும். ஏன்னா வாய் திறந்து மூடும் போது காத்தும் ஏரும் வாய்க்குள்ள போறதுனால கேஸ் ஃபார்ம் ஆகும் குழந்தையோட வயிற்றுல. அப்படி கேஸ் குழந்தையோட வயிற்றுல ஃபார்ம் ஆகும்போது அது நம்ம ஏப்பம், அதாவது பர்பிங்னு சொல்லுவோம். அது வர வச்சாதான் குழந்தைக்கு வயிற்று வலியோ இல்லை அழுகையோ இல்லாமல் இருக்கும். பின்ன அதை எப்படி நம்ம பண்ண போறோம்? இது நம்ம எல்லாருமே குழந்தைய வந்து நம்ம தோல்ல போட்டு பர்ப் பண்ணுறதா ரொம்ப நிறைய பேர் காமனா யூஸ் பண்ணுறது. அப்படி இதுல என்னெல்லாம் நம்ம நோட்டீஸ் பண்ணணும், குழந்தை நம்ம தோல் பின்னாடி இருக்கு அப்படின்னா குழந்தை ஆப்போசிட் டைரக்ஷன்ல பார்க்கணும். எங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும் திருப்பி ஞாபகம் வச்சுக்கோங்க. கழுத்து நின்று இருக்காது, தலை நின்று இருக்காது. ஸோ குழந்தைக்கு நம்மளோட என்டையர் எல்போ வந்து குழந்தையோட முதுகுல இருக்கணும். அது பேக்குக்கு சப்போர்ட். உங்களோட இந்த கை வந்து கழுத்துக்கும் உங்களோட தலைக்கு, குழந்தையோட தலைக்கும் நல்ல சப்போர்ட் இருக்கணும். ஸோ தட் குழந்தையோட முகம் பின்னாடி இருக்கிற மாதிரி. இந்த கழுத்தை சப்போர்ட் பண்ணும் போது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த 3 ஃபிங்கர். இந்த கழுத்தையும் தலைக்கும் நம்ம இந்த 3 ஃபிங்கர் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் வந்து குழந்தையோட கழுத்தையும் தலையும் சப்போர்ட் பண்ணணும். அண்ட் உங்களோட இன்னொரு ரைட் ஹேண்ட் வந்து இடுப்பை சப்போர்ட் பண்ணணும். ஸோ இப்படி படுத்துக்கும் போது இந்த 3 ஃபிங்கர் கழுத்துக்கு பின்னாடி இருக்கிறது தான், தலைக்கும் பின்னாடி இருக்கிறது தான் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் குழந்தைக்கு. ஸோ அப்போ ஜென்டிலாக நம்ம வந்து தட்டி கொடுக்கறதோ இல்லை நீங்கள் நடந்துட்டு வரதோ லேசாக முதுகை வந்து நம்ம தட்டி கொடுக்கறதோ குழந்தையோட ஏப்போ சத்தம் கூட உங்களுக்கு கேட்கும்.
ஸோ இதுக்கு பேரு தான் வந்து ஷோல்டர் ஹுக். ஸோ ஷோல்டர் இதுல வந்து நம்மளுக்கு குழந்தை ஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளால வந்து குழந்தைக்கு ஏப்பம் விடுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அதுக்கப்புறம் குழந்தைக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த ஹோல்டு. ஆக்சுவலாக நிறைய பேர் ரொம்ப பயப்படுவாங்க, ஆனால் இது ரொம்ப ஃபேவரட்டான ஹோல்டு குழந்தைக்கு. குழந்தை சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஆனும், ஒரு 1 hour or 2 hours ஆனும். இதுக்கு பேர் பெல்லி ஹோல்டுன்னு சொல்லுவோம். இது வந்து பார்க்கறதுக்கு பயமா இருக்கும், ஆனால் அது வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் குழந்தைக்கு. குழந்தையோட பெல்லினா என்ன? குழந்தையோட வயிற்று பகுதி. ஸோ உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் இப்போ குழந்தைய நம்ம தூக்கி எல்போ இருக்கு இல்லையா, குழந்தையோட வயிறை உங்க எல்போல போட்டுட்டீங்கன்னா தலை வந்து உங்களோட எல்போக்கு வெளில இருக்கணும். கால் 2 காலை சைட்ல போட விட்டுருங்க. குழந்தையோட 2 கால் சைட்ல தொங்கணும். இந்த இடத்துல இப்படி குழந்தை இருந்தா குழந்தையால கழுத்து திருப்பி வெளியில என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியும். அண்ட் உங்களுக்கும் இங்க சப்போர்ட் இருக்கும். ஜென்டிலா குழந்தைக்கு வந்து நீங்க பின்னாடி தடவி கொடுக்கலாம். ரொம்பவே சூதிங்கா இருக்கும். அந்த குழந்தை ரொம்ப என்ஜாய் பண்ணும் இந்த பொசிஷனை. இது வந்து பெல்லி ஹோல்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கப்புறம் ரொம்ப இப்போ ஒரு 3 மாசம் ஆயிடுச்சு, 4 மாசம் ஆயிடுச்சு, குழந்தைக்கு நல்லா கழுத்து நின்றுடுது அப்படின்னா நம்ம எல்லாருமே இடுப்புல தூக்கி வச்சுப்போம்ல, ஹிப் ஹோல்ட் அப்படின்னு சொல்றது. ஒரு கழுத்து நின்னதுக்கு அப்புறம் தான் எப்படி நம்ம வைக்கணும், நம்ம எல்லாரும் நம்ம வந்து தண்ணி குடம்லாம் தூக்கிப்போம்ல, அதே மாதிரி தான் கால் இருக்கும். கழுத்து நின்னதுக்கு அப்புறம் தான், அது ரொம்ப முக்கியம். ஒரு கால் குழந்தையோட இடுப்பு பகுதி தான் அப்போ ரொம்ப சேஃபா நீங்க பாத்துக்கணும். ஏன்னா தலையும் கழுத்தும் நின்னதுக்கு அப்புறம் அதுக்கு அவ்வளவு சப்போர்ட் தேவையில்லை. பட் உங்களோட எல்போ வந்து குழந்தையோட இடுப்பை நல்லா சப்போர்ட் பண்ணணும். ஒரு கால் முன்னாடி பக்கமும் இன்னொரு கால் பின்னாடி பக்கமும் இருக்கணும். குழந்தையோட இடுப்பு அழகா உங்களோட இடுப்போட உட்காரணும். இது வந்து ஹிப் ஹோல்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹோல்ட் எல்லாமே குழந்தைக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிற ஹோல்ட். இப்போ குழந்தைக்கு நீங்க ஃபீட் பண்ணி முடிச்சிட்டீங்க, கொஞ்சம் விளையாடணும், குழந்தையோட இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்ற டைம்ல, ரொம்ப வயிறு குழந்தைக்கு ஹெவியா இல்லாத டைம்ல நீங்க குழந்தைய என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்க மடியிலேருந்து எடுத்துக்கோங்க. இந்த ஃபேஸ் டு ஃபேஸ்ன்னு இதுக்கு பேரு. நீங்க அகைன் ஞாபகம் வச்சுக்கோங்க, கழுத்துக்கும் தலைக்கும் நீங்க வந்து சப்போர்ட் கொடுக்கணும். எதுக்கு நான் அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, இந்த இப்போ 2 ஹேண்டால் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த 2 ஃபிங்கர், இந்த 2 ஃபிங்கர், என்னோட தம் ஃபிங்கர், அதாவது என் கை வந்து ஷோல்டர் கிட்ட, அக்கல் கிட்ட இருக்குது, குழந்தையோட அக்கல் கிட்ட. ஸோ இது ரெண்டுமே குழந்தைக்கு வந்து தலையும் கழுத்தையும் நல்லா வந்து உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்க போகுது. அண்ட் குழந்தையோட முகத்தை உங்கள் முகத்துக்கிட்ட வச்சு நீங்கள் விளையாடலாம், இல்லை ஸ்க்ரப் பண்ண. ஏன்னா இதெல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அழற குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப காம் டவுன் ஆகிடுவாங்க. ஸோ இது வந்து தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். குழந்தையோட வயிறு ரொம்ப ஃபுல்லாக இல்லாமல் ஃபீட் பண்ணி கொஞ்சம் ஒரு 1 or 2 hours ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் குழந்தை கம்ஃபர்டபுளாக இருக்குது, சில எங்கேயான வெளியில் நீங்கள் பார்க்குறீங்க, இல்லை பால்கனியில் நிற்கிறீங்க, வெளியில் எங்கேயான கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா குழந்தைய வந்து சேர் ஹோல்டுன்னு சொல்லுவோம். அதாவது உங்களோட லெஃப்ட் ஹேண்ட், உங்களோட கை இதுதான் குழந்தைக்கு சேர் மாதிரி இருக்க போகிறது, உங்களோட எல்போ. ஸோ அந்த குழந்தையோட இடுப்பை உங்கள் கையில் உட்கார வைங்க. ஸோ இந்த குழந்தைய இப்படி உட்கார வைங்க. குழந்தையோட பாடி வந்து உங்கள் பாடியோட அணைச்சிருக்கணும். இங்கே எல்போவில் அந்த குழந்தை இடுப்பு உட்காந்ததுக்கப்புறம் உங்களோட மற்ற பார்ட் ஆஃப் த ஹேண்ட் வந்து குழந்தைய நல்லா அணைச்சிக்கணும், உங்கள் உடம்போட அணைச்சிக்கணும். இந்த குழந்தைக்கு இதுக்கு பேர் தான் சேர். அதாவது நம்ம கை வந்து குழந்தைக்கு சேர் மாதிரி இருக்கும். இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் வெளியில் போகும்போது குழந்தை இப்படி உட்கார வச்சு நீ கூட்டிட்டு போனீங்கன்னா குழந்தையால வெளியத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுக்கப்புறம் இப்போ நான் ஃபேஸ் டு ஃபேஸ் சொன்ன மாதிரியே குழந்தைய வந்து நீங்க இதுவும் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா நீங்க உட்காந்துக்கலாம், நல்லா கம்ஃபர்டபுளா ஒரு சேர்ல உட்காந்துக்கலாம். திருப்பியும் குழந்தைக்கு வந்து நல்ல கழுத்து அண்ட் தலைக்கு ஹோல்ட் கொடுங்க. இதுக்கு பேரு லேப் ஹோல்டுன்னு சொல்லுவோம். நீங்க கால் 2 மடிச்சு உட்காந்துட்டு கிட்டக்க வச்சுக்கோங்க. இது பாட்டி காலத்துலலாம் அவங்க வந்து இப்படிதான் வந்து குளிப்பாட்டுவாங்க, இல்ல குழந்தை கொஞ்சணும்னா நம்ம வந்து இதுதான் இப்படிதான் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தட் அதுக்கும் கழுத்துக்கும் தலைக்கும் கண்டிப்பா வந்து நீங்க சப்போர்ட் கொடுக்கணும். ஸோ இப்படி நம்ம முன்னாடி வந்து கூட நம்ம இப்படி ஸ்வாடல் பண்ணி குழந்தையோட தாராளமா விளையாடலாம். இந்த மூவ்ஸ்லாம் குழந்தைக்கு ரொம்ப பிடிச்ச மூவ்ஸ். இப்போ எவ்வளோ பொசிஷன்ஸ் பார்த்தோம்ல, ஆனா இதெல்லாம் தாண்டி ஒரு குழந்தை அழ ஆரம்பிச்சிருது அப்படின்னா என்டையர் ஃபேமிலிக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. நீங்கள் என்ன பண்ணலாம்னா, குழந்தைய நீங்கள் இப்படி தூக்கிண்ட உங்கள் எல்போவில், அதாவது உங்களோட கைக்கு நடுவில் குழந்தைய வச்சுக்கோங்க. குழந்தையோட கை, இந்த ஒரு கையும் இந்த கை ரெண்டுத்தையும்
சேர்த்து உங்க கையால பிடிச்சுக்கோங்க அந்த குழந்தையோட சின் கிட்ட. இந்த பொசிஷன் உங்க குழந்தைக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளான பொசிஷன். ஏன்னா நம்மளுக்கு அந்த ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் இருக்கும். ஸோ அந்த ஹோல்டு வந்து ரொம்ப நல்ல ஸ்டெடியா இருக்கணும். அந்த ஹோல்டு குழந்தையோட 2 கையும் நல்லா ஹோல்ட் பண்ணி அணைச்சு ஒரு கையால பிடிச்சுக்கோங்க. அண்ட் ஒரு 45 டிகிரி, அதாவது கொஞ்சம் சாய்ச்ச மாதிரி இருக்கட்டும், ரொம்ப வந்து ஃபிளாட்டா வேண்டாம். கொஞ்சம் மேலே தூக்கி இருக்கும் போது அப்படியே ஒரு ராக்கிங் மூமெண்ட் மேலே கீழேன்னு நீங்கள் கொஞ்சம் நேரம் இதை நீங்கள் பண்ணாலே குழந்தைங்க யூஸ்வலாக அழற குழந்தைங்க செட்டில் டவுன் ஆகிடுவாங்க. ஏன்னா இதை வந்து ரிசர்ச் பண்ணி ஒரு பீடியாட்ரிஷியன் சொன்னதுக்கப்புறம் நிறைய பேபிஸ் என்ன காரணம்னே தெரியாமல் அழற குழந்தைங்களுக்கு பேசிக்காக அவங்களுக்கு வேணுங்கிறது வார்ம்த், ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் அண்ட் இந்த குழந்தையோட பொசிஷன் 2 கை பிடிச்சிண்டு கை நம்ம செஸ்டோட அணைச்சுண்டு குழந்தைய கொஞ்சம் எலிவேட்டடாக வச்சுண்டு நீங்கள் ராக்கிங் மூமெண்ட், அதாவது மேலே கீழேன்னு கொஞ்சம் நடந்துட்டே பண்ணாலே மோஸ்ட் ஆஃப் த டைம் குழந்தையோட அழுகை சரியாயிடும். என்னடா ஒரு டிஃப்ரெண்ட்டான பொசிஷன் பிளேஸில் இருக்கேன்னு பார்க்குறீங்களா? நம்ம இவ்வளோ நேரம் நம்ம பேசணும் இல்லையா, அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அந்த முக்கியமான ஒரு டெக்னிக், அது ஆக்சுவலாக மேஜிக்னு கூட சொல்லலாம், குழந்தையோட அழுகையை கம்மி பண்ணுறதுக்கு. நிறைய குழந்தைங்க நான் அழும் போது என்ன பண்ணணும்னு சொன்னேன்ல, அழுறதா இருக்கட்டும், இல்லைன்னா குழந்தைக்கு சம்டைம்ஸ் வந்து ரொம்ப உடம்பு வலி இருக்கலாம், அப்போவா இருக்கட்டும், பிறந்த குழந்தைக்கு. ஏன் ஸ்பெசிஃபிக்காக நான் பிறந்த குழந்தை சொல்கிறேன்னா, குழந்தைங்க கர்ப்பிணி பெண்களுக்கு அந்த உமிநீருக்குள்ள கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கும் போது குழந்தைங்க ரொம்ப வந்து வார்மாக இருப்பாங்க. அதாவது அந்த உமிநீர் ஆகட்டும், அண்ட் அவங்க இருக்கிற பொசிஷனே ரொம்ப ஃப்ளெக்ஸ்டாக இருப்பாங்க, அதாவது நல்ல குறுகி இப்படி இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் அவங்க ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறது உண்டு. அதே பொசிஷனை தான் நம்ம குழந்தை டெலிவரிக்கு அப்புறம் அதை நம்ம வெளியில் நாம் அதை கொண்டு வந்தோம்னா குழந்தைங்களுக்கு அது ரொம்ப சேஃபாக இருக்கும். குழந்தையோட பயம் போயிடும் அண்ட் அழுகையும் நின்றுடும், தூங்குறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு பேர் தான் ஸ்வாடில் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். ஸ்வாட்லிங் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். குழந்தைய ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணி அதை சேஃபாக வார்மாக நம்ம எடுத்து தூக்கி வச்சுக்க போகிறோம். அதை ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம குழந்தைய வெளில எடுத்துக்கலாம்னா, இந்த குட்டி பாப்பா இப்படி வச்சுக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் தனியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த குழந்தைக்கு எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, சப்போர்ட் வச்சு குழந்தை தொல்லை போட்டுக்கோங்க. ஃபுல்லாக உங்களோட டேபிள்லையோ இல்லைன்னா பெட்லையோ இல்லை தரையில் கூட இந்த கிளாத் மாதிரி நார்மல் ரொட்டீன் டவல் தான், அதை நல்லா ஃபுல்லாக விரிச்சிடுங்க. விரிச்சிட்டு சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா ரிங்கிள்ஸ் எதானே இருந்ததுன்னா அது குழந்தை உடம்ப உறுத்தும். இப்போ குழந்தைய மெதுவாக நம்ம இங்கே வைக்கும் போது கழுத்து, அதோட தோள் பட்டையும் கழுத்தும் இந்த எட்ஜ் ஆஃப் த டவல்ல வரணும், அப்போதான் கரெக்டாக இருக்கும். இதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், குழந்தையோட ஒரு கையை எடுத்து ஃபோல்ட் பண்ணி நெஞ்சுக்கிட்ட வச்சுட்டு பிடிச்சிக்கோங்க. அதே டைம்ல இந்த சைட்லேருந்து ஒரு டவலை மடிங்க, நல்லா டைட்டாக இருக்கிறதுலே உங்களால் முடிஞ்ச வரைக்கும். அந்த டவலை எடுத்து உள்ள நல்லா அதை இன்சர்ட் பண்ணிடுங்க. ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த காலில் இருக்கிறத இப்படி மடிங்க. இது முடிச்சதுக்கு அப்புறம் இந்த உங்க லெஃப்ட் ஹேண்டால இதை பிடிச்சிக்கோங்க. குழந்தையோட இன்னொரு கையை செஸ்ட் கிட்ட வந்து ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இன்னொரு சைடை அழகா ஃபுல்லா திருப்பி இங்க உள்ள மடிச்சு வச்சிடுங்க. ஒன்ஸ் நீங்க இதை பண்ணாலே மோஸ்ட் ஆஃப் த குழந்தைங்க 95 to 96% ஆஃப் த டைம் என்ன ஆகும், குழந்தைங்களுக்கு ரொம்ப சேஃப் ஆயிடும். ஏன்னா இந்த பொசிஷன் தான் குழந்தை வந்து உள்ள இருந்த பொசிஷன். கழுத்து அந்த தலை மட்டும்தான் நல்லா வெளியில இருக்கணும். ஸோ இப்போ அதே கான்செப்ட் தான். எடுக்கும் போது குழந்தையோட கழுத்துக்கு பின்னாடி கை, இன்னொரு கை குழந்தையோட இடுப்பு, இப்படி நீங்க பிடிச்சிக்கலாம். இது ஒன் வே குழந்தைய பிடிச்சிக்கிறது. இல்லையா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற வரைக்கும் இப்படி பிடிச்சிக்கலாம். இல்லையா குழந்தைய வந்து நல்லா ரேப் பண்ணி இப்படி கூட உங்களோட எல்போல கூட குழந்தைய அழகா பிடிச்சிக்கலாம். ஸோ இந்த பொசிஷன் மோஸ்ட் ஆஃப் த டைம் அழற குழந்தையாகட்டும், இல்லைன்னா ரொம்ப தூக்கம் இல்லாமல் ரொம்ப நேரம் பர்ப் பண்ணிட்டு இல்லை தூங்கவே இல்லை விட்டு விட்டு அழறதா இருக்கட்டும், இல்லை குழந்தைக்கு ரொம்ப உடம்பு வலி இருக்கு, அந்த மாதிரி ரொம்ப இரிட்டபிளா இருக்குன்னு சொல்லுவோம், விட்டு விட்டு அழறது, சரியா ஃபீட் பண்ணலை, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கூட இந்த ஸ்வாட்லிங் டெக்னிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் காமிச்ச மெத்தட் ரொம்ப இல்லை டாக்டர் ரொம்ப கஷ்டம் என்னால் பண்ண முடியல, வேற ஏதானே ஈஸி வே இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு. கடையில் ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்வாடில் ஹோல்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் இந்த கிளாத் மாதிரி இருக்கும், அதை நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம். இந்த ஸ்வாடில் ஹோல்டரில் ஆல்ரெடி அவரே எல்லாமே வெல்க்ரோ எல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் குழந்தைய தூக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, குழந்தையோட காலை வந்து ஒரு ஹோல்ட் இருக்கும், அந்த குழந்தையோட காலை உள்ள நீங்கள் இது கழுத்து வெளில இருக்கணும்,
குழந்தையோட கால் நல்லா பாதம் எல்லாம் ஃபுல்லாக உள்ளே போயிடணும். இது நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. திருப்பி அதே கான்செப்ட் தான். கையை உள்ளே கொண்டு வந்து இப்படி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த கையை உள்ளே கொண்டு வந்து இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த கான்செப்ட் இது இன்னும் ஈஸியராக இருக்கும். நீங்கள் ஊருக்கு எங்கேயான போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சுலபமாக இதை பண்ணிடலாம். டவல் இல்லை அப்படின்னா ஏன்னா ஸ்டிஃபாக நிற்கும் வெல்க்ரோ இருக்கிறதுனால. டவல் அப்படின்னா நம்ம தான் டைட்டாக வந்து இது பண்ணணும். ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா இந்த இது வந்து பேபிஸ்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன் மோர் விஷயம் நான் இந்த வீடியோவில் நான் முடிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லுறது, நிறைய குழந்தைங்க வந்து கழுத்து சுளிக்கிடுது, பிறந்த குழந்தைக்கு உரம் கட்டிடுச்சு, கழுத்து சுளிக்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க வந்து குழந்தைய வந்து கழுத்து நிற்காத குழந்தைய வந்து கால் பிடிச்சி தூக்கி இல்லை நான் சுலக்க நான் ஸ்ப்ரெயினை வந்து உங்களுக்கு நான் ரிலீவ் பண்ணி தரேன், நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன், தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்க. கழுத்தை சுலுக்கிக்கும் போது தயவு செஞ்சு உங்களுக்கு அப்படி தோணித்துனா, ஏன்னா குழந்தையோட கழுத்து அவ்வளோ ஈஸியாலாம் வந்து ஸ்ப்ரெயின் ஆகாது. அப்படி உங்களுக்கு தோணித்துனா தயவு செஞ்சு உங்களோட டாக்டரை அணுகுங்க. உங்கள் பீடியாட்ரிஷியன் அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் இந்த ப்ராக்டிக்கல் டிப்ஸ் குழந்தைய ஹேண்டில் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் கண்டிப்பாக உங்கள் டவுட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்க. நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் டெஃபினட்டாக அதுக்கு பதில் சொல்கிறோம். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் புது வீடியோஸ்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹோப் யூ என்ஜாய் திஸ்.